சித்தி விநாயகர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அந்த விழா கமிட்டியார்கள், எங்களுடைய ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் நேரடியாக சென்று அழைப்புகள் கொடுத்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். எப்பொழுதுமே ஒரு கோரிக்கையை ஏற்பதும் அதற்கு செவிசாய்ப்பதும் சமூக நல்லிணக்கத்திற்கு துணை வைப்பதும் இஸ்லாமியர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதுவும் முத்துப்பேட்டை முஸ்லிம்களுடைய கடமை. தொடர்ந்து நல்லிணக்கத்தை இந்த நகரத்திலே பேணிக் கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே தற்போது சித்தி விநாயகர் கோயிலில் நடைபெறக்கூடிய நாளை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்கள், அனைத்து இயக்கங்கள், அனைத்து ஜமாத்துகளின் சார்பாக சீர் வரிசைகளை தாங்கி நாங்கள் செல்கிறோம். இதற்கு காரணம் இந்த நகரம் நல்லிணக்கம் பெற வேண்டும். சமூக நல்லிணக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் நான் அனைத்து இயக்கங்களுக்கும் அழைப்பு விடுத்தேன். அந்த அழைப்பை ஏற்று எந்த ஒரு கௌரவமும் பார்க்காமல் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது யாரும் தலைமை செயலாளர் பொருளாளர் என்றெல்லாம் அல்ல, அனைவர்களும் தலைமை ஏற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. இந்த நகரம் செழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக. காரணம், இந்த நகரத்தினுடைய பூர்வீக கொடி இந்து சகோதரர்கள். நாங்கள் அவர்களுடைய தொப்புள் கொடி இந்த நகரத்தினுடைய முத்துப்பேட்டை சகோதரர்கள். பூர்வீக கொடியும் தொப்புள் கொடியும் இணைந்து சீர்வரிசையை சுமந்து செல்லக்கூடிய காட்சியை இந்த நகரம் முதலில் சந்திக்கிறது. இது தொடர்ந்து எதிர்காலங்களிலும் இது தொடரும். இந்த நல்லிணக்கம் மலரும். இந்த நல்லிணக்கத்திற்காக பாடுபடுவோம் என இந்த நேரத்தில் இந்த நன்னாளில் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி. முத்துப்பேட்டையில் நடைபெறக்கூடிய சித்தி விநாயகருடைய கும்பாபிஷேக விழாவிற்கு முத்துப்பேட்டையை சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதனுடைய கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக சீர்வரை செய்து ஏந்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைப்பு விடுத்ததற்கு முதலாவதாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு வருகை தரக்கூடிய அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை அனைவரும் பிரதிபலிக்க வேண்டும். முத்துப்பேட்டை என்றென்றும் சமூக ஒற்றுமைக்கு முன்மாதிரியாக திகழும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைதியான மார்க்கம் லக்கும் தீனுக்கு வலியதின் அவரவர் மார்க்கம் அவர்களுக்கு என்ற அடிப்படையிலே எங்களை இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு முத்துப்பேட்டையில் அனைத்து ஜமாத்துகளையும் அனைத்து இயக்கங்களையும் அழைத்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்களும் முதல் முறையாக இந்த கும்பாபிஷேகத்திற்கு சீர்கொண்டு செல்கின்றோம். இதற்கு முன்பு கோயிலூர் மந்திரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அந்த கும்பாபிஷேக 1000 பேருக்கு மேல நீர் அதே போல நம்ம கருமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கும் வழங்கினோம். அதுபோல கருமாரியம்மன் கோயிலுக்கு வழங்கினோம். அதற்கு முன்னேற்பாடாக இன்று சீர்கொண்டு செல்கின்றோம். இனி வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாங்கள் அனைவரும் அனைத்து சமுதாயத்தில் ஒற்றுமை செல்ல வேண்டிய உறுதி அளித்து இந்த நல்ல விழாவை ஏற்படுத்தி அனைவருக்கும் நன்றி. முத்துப்பேட்டை நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவிற்கு வருகின்ற